ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். அரசு திட்டங்களின் பயன்களை மக்கள் பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டம் சிதம்பரத்தில் தொடங்கி வைத்து மனுக்களை பெற்றார் முதலமைச்சர் ஸ்டாலின். காமராஜரின் உயரிய சிந்தனைகளும் சமூக நீதி உறுதிப்பாடும் அனைவருக்கும் மகத்தான ஊக்கமளிக்கும். முன்னாள் முதல்வர் காமராஜரின் பிறந்தநாளையொட்டி பிரதமர் மோடி எக்ஸ்தல பதிவு. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளையொட்டி உருவப்படத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. பள்ளிகளில் இட்டது மதிய உணவல்ல, நூற்றாண்டு கல்வி கனவுக்கான அடித்தளம் என புகழாரம். முதல்வர் ஸ்டாலினுக்கு தைரியம் இருந்தால் மக்கள் முன்பு பொது மேடையில் திமுக அரசின் சாதனை குறித்து என்னுடன் விவாதிக்க தயாரா? மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சவால். 645 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 2 முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. இன்று முதல் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். தமிழகத்தில் நடப்பு கல்வி ஆண்டுக்கான மருத்துவ படிப்புக்கான கல்வி கட்டணம் உயர்வு. எம்பிபிஎஸ் கல்வி கட்டணம் 1.5 லட்சம் ரூபாய் வரை அதிகரிப்பு. கேரளாவில் நிபா வைரஸ் தொற்றுக்கு 2 பேர் பலியானதை அடுத்து நீலகிரி மாவட்ட தமிழக கேரள எல்லைகளில் தீவிர சோதனை. கேரளாவில் இருந்து வருபவர்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனை செய்ய அறிவுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைவு. சவரனுக்கு 73,160 ரூபாய்க்கு விற்பனை. சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு புறப்பட்டார் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷி சுக்லா. கலிபோர்னியா கடலில் விண்கலம் இன்று தரையிறங்கும் என அறிவிப்பு. சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்திலும் பங்கேற்கிறார். உக்ரைன் போரை 50 நாட்களில் முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் கடுமையான வரிகள் விதிக்கப்படும். ரஷ்யாவுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடும் எச்சரிக்கை. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.